என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஸோ சார் கூப்பிட்ருந்தீங்க. எதுக்கு சார் கூப்பிட்ருந்தீங்க? மேம் அது ஒன்றும் இல்லை. ஒரு பேட் நியூஸ் வந்துடுச்சு. என்ன பேட் நியூஸ் சார்? அப்படி எவ்வளோ பெரிய பேட் நியூஸ்? என்ன இவ்வளோ ரொம்ப சேடாக சொல்கிறீங்க? ஸ்விம்மிங் பூல் கட் ஆகிடுச்சா? பரவாயில்ல, போகிற வெளியில் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படியா இருந்தாலும் அதில் தான் குளிக்கணும். அதுவே வேணான்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்னா நானே பார்த்துருப்பேன்ல மேம். அப்புறம் என்ன சார் ஆச்சு? பிரின்சிபல் மேமுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸாக ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சான். லைக் ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க? அதான் கோஆர்டினேட்டர்லாம் கால் பண்ணி என்ன செய்கிறீங்க விஷயம் சொன்னாங்க. ஐயோ சார் வாங்க சார் கிளம்பலாம். நானும் அப்படி தான் சொன்னேன். நான் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வேணாம் சொன்னாங்க, ஸ்டாஃப்ஸ்லாம். சார் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சார், கிளம்பலாம் சார். நானும் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை ஏற்றிட்டு வரேன் சார். எப்படி சார் ஏற்றுறது? ஸ்டாஃப் சார் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. போகிற மாதிரியே பஸ் தானே வர சொல்லிச்சு. அதான் பஸ்ஸு வந்துடுமா? பஸ் வந்துட்டோன்னே நிற்கிறான் பஸ் ஸ்டாப் கிட்டே. சரி சார், அப்போ நான் பாதி பிள்ளைங்கள போய் இறக்கி விட்டுருந்தேன். ஸ்டாஃப்லேயும் போய் இறக்கி விட்டு ஸ்கூலுக்கு போய் வச்சிடலாம். பரவாயில்ல, இந்த பிரியா மிஸ் வந்தனால எல்லாமே சடன்னு வேலை பார்க்குறாங்க. சரி, நம்மளும் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ பசங்க வர ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பசங்கள்கிட்ட சொல்லிடலாம். பசங்கள்கிட்ட பிரியா மிஸ் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி போவோம். உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியும்டி. என்னடி இப்படி சொல்கிறாங்க? ஒரு சைடு வந்து பார்த்தா பிரின்சிபல் நம்ம பாவம் தாண்டி தோணுது. ஆனால் இந்த சைடு வந்து பாருடி, நம்மளும் டூர் வந்திருக்கோம்லடி. சரி வாடி, பேக் பண்ணுவோம். என்ன செய்கிறது தெரியும். ஸோ பாதி பேர் போகிறாங்கடி. ஆமாடி. சரி, அவங்க அம்மா தானாடி சொன்னது? ஆமாம், உங்கள் அம்மா தான் என்கிட்ட அவங்க சொன்னாங்க. சரி, நான் போய் கிளம்புறேன். ஸோ சரி மேம், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு போட கிளம்பிடுறீங்களா ஸ்கூல் பஸ்ஸோட? ஓகே மேம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்பிடுறேன். நீங்களும் ஆனி மிஸ்ஸும் கூட கிளம்புங்க. நானும் சாருன்னு பின்னாடி வந்துடுறோம். சரி மேம், நான் போய் சொல்கிறேன். சரி நம்மளும் போவோம். பசங்களெல்லாம் ஏற்றிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பாரு, அட்டண்டன்ஸ் இருக்க போகிறேன். இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்காதிங்க. என்ன இத்தனை பேர் தான் இருக்கீங்க? மேம் பாதி பேர் போயிட்டாங்க மேம். ஐயோ, என்னையும் அந்த பஸ்ஸில் தான் போக சொன்னாங்க. ஐயோ அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன். பிங்கி, ரோஸு, பிங்கிலாம் அந்த பஸ்ஸில் தானே போக சொன்னாங்க. பஸ்ஸில் இடம் பத்தாதுமா, ஜீப்பில் இடம் பத்தாதுமா. மேம் போங்க மேம், நான் இங்கே தான் மேம் இருப்பேன். ஷோ, இந்த பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் கேட்காது. வேறு யாராச்சும் போகிறீங்களா? மேம் நானும் லேசியும் வேணாம் போட்டுமா மேம்? இல்லை சரி இருங்க, நான் ஜீப்பில் சார் வந்தோடனே பேசுகிறேன் உங்கள்கிட்ட பார்த்து. மேம் என்ன மேம், பிரியா மிஸ் எங்க மேம்? அவங்க தான் அந்த பாதி பசங்களை பஸ் ஏற்ற போயிருக்காங்க. நீங்களும் தானே போகணும்? நான் லாஸ்ட்டில் கூட போய்க்கிறேன். சரி அட்டண்டன்ஸ் எடுக்கிறீங்களா? பாதி பேர் அதிலே போயிடுவாங்க. நான் தான் ஜீப்பு வர சொல்லியிருக்கேன். இது வாங்கிட்டேன். அப்படியா சார், வாங்கிட்டீங்களா? மேம்கிட்ட சொல்லிட்டீங்களா? அந்த மேம்கிட்ட சொன்னேன். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பாதி ஃபீஸ் கட்டினா போதுன்னாங்க. மேம் அமிச்சிட்டேன் மேம், போங்க மேம். இந்த ஒரு நிமிஷம். ஆனால் அட்வான்ஸ் தரமாட்டாங்களாம். என்ன சார் சொல்கிறீங்க? அட்வான்ஸ் தரமாட்டாங்களா? ஆமாம் பிரியா, நீங்களே நினச்சி பாருங்கள். நம்மளும் வச்சுருந்தா என்ன செஞ்சுருப்போம்? நம்ம யாரும் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம். கரெக்டு தான். சரி அட்வான்ஸ் தரமாட்டாங்கன்றாங்க. ஆமாம் இது ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலேயே. அதனால் அவங்களுக்கு நிறையா இது வந்துருக்கும்ல. சரி நீங்கள் போங்க ஆனி மேம். சரி நான் போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஏறலாமா? வாங்க ஜீப்பில் ஏறுங்க வாங்க. பாதி போயிட்டு போகிறாங்க. சரி நான் போகிறேன். என்னோட இப்படி லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆயிடுச்சு. ஆமாடி. சரி போகலாம் விடு. இப்போ போய் எக்ஸாம் வர மிட்டம் எக்ஸாம் வருது. சரி அப்போ போகிறது. சார் எப்போ சார் போவோம்? நான் ரீச் பண்ணிட்டோம். போனோடனே எல்லோரும் கிளாஸ்க்குள்ளே போயிடணும். நாங்கள் வந்து மேமை பார்த்துட்டு தான் வருவோம். ஓகேண்ணா. சார் அவங்கள வீட்டிலே விட்டுடலாம்ல சார்? ஆமாம் தான் நல்லது. போகிற வழியில் பஸ்லேருந்து வீட்டில் இறங்கிடுவீங்க எல்லாருமே. உங்கள் பேரண்ட்ஸ்டெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே சார், வீட்டுக்கு போயிருங்க இறங்கினோடனே. ஓகே சார். இந்த ஸ்டாண்டில் யார் இறங்குவீங்க சார்? நாங்கள்
சரி இறங்குங்க. பாய் பாய். மேம் இறங்கியாச்சு மேம். பசங்களை ஃபுல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சுல. இறக்கி விட்டாச்சு. பிங்கி நீ எதுக்கு இங்கே நிற்கிற? உடைய வரவில்லை வீட்டில் இறக்க சொன்னில்ல, நீ ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுற. போமா. இப்படிதான் ஸ்டாப் பண்ணா வராம பாருங்க. தம்பி சார் என்னாச்சு? சார் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார். அப்படியா? சரி சரி. இப்போதைக்கு மயக்கத்தில் தான் இருக்காங்களா? ஐயோ என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பாவம். ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார். என் கிளாஸ் தான் சார் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்க. செக்கிங் வந்திருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, மயக்க போட்டாங்க சார். ஓஹோ சரி சரி சார். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போவீங்களா? என்னையுமே வீட்டுக்கு போக சொன்னாங்க. ப்ளூபெரி மேம் அங்கே துணைக்கு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஐயோ ஏன் பாதி நேரம் கூட ப்ளூபெரி மேம் இருக்க சொல்லுங்க, பாதி நேரம் நான் வரேன். பரவாயில்ல சார், இது 12th லெவல்த்தில் உள்ள சார்லாம் அங்கே தான் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. நீங்களே டூர் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க. சரி சரி நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன். சரி சார் அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. நாளைக்கு வந்து பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடாதான், ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஐயோ சரி சரி சார். நீங்கள் பைக்கெலாம் இங்கே தானே போட்டிருக்கீங்க ஸ்கூலில், எடுத்துகிட்டு அப்படியே போயிடுங்க சார். சரி சரி வீட்டுக்கு கிளம்புறேன். சரி வாங்க எல்லோரும் போகலாம். வா. சரி சார். சரி மேம் நீங்களாம் போங்க. பார்த்து. சரி மேம் வாங்க நம்மளுக்கு நம்ம பசங்க எல்லாருமே இறங்கிட்டாங்களா? இறங்கிட்டாங்க பசங்க எல்லாருமே இறங்கிட்டாங்க. சரி அப்போ வாங்க மேம் நம்மளே போகலாம். நாளைக்கு வந்து பார்க்கலாம்.